மானிடப் பிறவி எடுப்பதற்கே ஒருவருக்கு கொடுப்பினை வேண்டும் என்று தமிழ் மூதாட்டி ஔவையார் கூறுகிறார். அவ்வாறு கிடைத்த மனித பிறவியில் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தி யாரையும் நோகடிக்காமல் ஆதரவு கொடுத்தால் என்றும் எப்போதும் தெய்வத்தின் அருள் துணையாக இருக்கும். இருப்பினும் மனிதர்கள் அனைவருமே தமது ஆசைகளின் காரணமாக முற்பிறவிகளில் சேர்த்து வைத்திருக்கிற கர்மவினை தெய்வத்தின் அருளை பெற முடியாதவாறு தடைகளை ஏற்படுத்தும். மேலும் கர்ம வினைகளை அவரவரை அனுபவித்து தீர்க்க வேண்டிய நிலையில் அவரவர் இருக்குமிடத்திலேயே மகாலட்சுமி பைரவரின் அருள் கிடைப்பதற்கான எளிய வழியை கடைபிடிக்கலாம். எதற்காக மகாலட்சுமி பைரவரின் அருளை மட்டும் நாம் பெற வேண்டும்? வாழ்க்கை தேவைக்கு பணம் இல்லையேல் ஒன்றும் செய்ய முடியாது. அதேபோல் மகாலட்சுமியின் அருளின்றி யாருக்கும் செல்வம் சேராது. கிடைத்த செல்வத்தை கண் திருஷ்டி, பொறாமை, தீவினை போன்ற பாதிப்புகளில் இருந்து காத்திட பைரவரின் அருள் வேண்டும். மேலும் அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபட்டே தங்கள் செல்வத்தை அதிகரித்துக் கொள்கிற நிலையில் அஷ்டமியில் மட்டுமல்லாது வெள்ளிக்கிழமை தோறும் பைரவரை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. அதனால் தான் பைரவர், மகாலட்சுமி ஆகியோரின் அருளை பெறுவதற்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வது சிறந்தது என்று கூறப்படுகிறது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று பசு மாடுகளுக்கு தீவனம், கீரை போன்ற உணவுகளை கொடுப்பதன் மூலமாக எளிதில் மகாலட்சுமியின் அருளை பெற்றிடலாம். சாலைகளில் திரிகின்ற நாய்களுக்கு வெள்ளியன்று மட்டுமல்லாது தினமும் பிஸ்கட் அல்லது உணவு வழங்குவது பெரும் நன்மையாகும். இவ்வாறு பசுக்களுக்கும் நாய்களுக்கும் உணவு வழங்குவது சிலருக்கு எளிமையாக இருக்கும், பலருக்கு கடினமானதாக இருக்கும். அதனால் வீட்டின் அருகில் உள்ள தொழுவத்திற்கு சென்று பசுக்கள் மற்றும் நாய்களுக்கு தேவையான உணவும் வழங்கிட மகாலட்சுமி பைரவரின் அருளை எளிதாக பெற்றிடலாம் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். கர்மவினைகள் நீங்குவதற்கு சிறந்த வழியாக கிரிவலம் வருவது பற்றி யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவ்வாறு கிரிவலம் செல்கையில் பசுக்களுக்கும் நாய்களுக்கும் உணவு வழங்குவது பெரும் புண்ணியம் என்றும் அதன் மூலமாக பைரவர், மகாலட்சுமி ஆகியோரின் அளப்பரிய சக்திகளை பெற முடியும் என்றும் வேதங்கள் கூறுகின்றன.